நம்ம பூமிக்கு மேல எத்தனையோ மருத்துவ குணங்கள் இருக்கிற செடி இருக்குது. அத்தகைய மருத்துவ குணங்கள் இருக்கிற செடியில ஒண்ணுதான் துத்தி செடி. இதுக்கு கக்கடி, கிக்கசி, அதிபலா இந்த மாதிரி பல பெயர்களும் இருக்குது. இதோட மருத்துவ குணங்களை தெரிஞ்சுக்கிட்டா இவ்வளவு இருக்கா அப்படின்னு கேட்போம். இந்த துத்தி செடி கொடுக்கிற நன்மைகளையும் இது கொழுப்பு கட்டிகளை எப்படி கரைக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒரு லைக் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க. துத்தி செடியில இருக்கிற மருத்துவ குணங்கள் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். குரங்கு, பூனை, நாய் கடிச்சதுக்கு அப்புறமா அந்த இலையோட சாறை கடிப்பட்ட இடத்துல பிழிஞ்சு அந்த இடத்துக்கு மேல கொஞ்சம் இலையையும் வச்சு நல்லா கட்டி விட்டுட்டோம்னா விஷக்கடி உடனே குறைஞ்சிரும். இந்த இலையோட பேஸ்ட கடுகு எண்ணெய் கூட கலந்து உங்களுக்கு முழங்கால் வலி இருக்கிற இடத்துல தேய்ச்சிங்கன்னா முழங்கால் வலி உடனடியா குறையும். ரத்த மூலம் இருக்கிறவங்க இந்த இலைய வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடனடியா சரியாகும். பெண்கள்ல யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இந்த இலைய வச்சு கஷாயம் பண்ணி அந்த கஷாயம் பூர்த்தியா கூல் ஆனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இந்த தண்ணிய வச்சு சுத்தம் பண்ணீங்கன்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும். நம்ம சருமத்துக்கு மேல எங்கேயாவது வீக்கம் இருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த துத்தி இலைய நல்லா வேக வச்சு கட்டி விட்டுட்டீங்கன்னா வீக்கம் உடனடியா குறையும். இந்த இலைய நைஸா அரைச்சு அதோட கொஞ்சம் மஞ்சள் தூளையும் கலந்து பேஸ்டா பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட உங்களுக்கு புண், காயம் இருக்கிற இடத்துல தேய்ச்சிங்கன்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும். இந்த செடியோட இலைகள்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பாக்டீரியா குணங்கள் அதிகமா இருக்குது. இந்த செடியோட இலை நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அதனால பல வியாதிகள் நம்ம பக்கத்துல கூட வராது. இந்த இலைய சுத்தமா வாஷ் பண்ணிட்டு 1/4 லிட்டர் தண்ணியில போட்டு பாதியா வத்துற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா குடிக்கணும். இந்த கஷாயத்தோட உங்களுக்கு தேவைப்பட்டா தேனையும் கலந்து ஒரு நாளைக்கு 3 தடவை ஒரு கிளாஸ் அப்படின்னு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீர் கழிக்கிறப்போ ஏற்படுற எரிச்சல் குணமாகுது. அதே மாதிரி கிட்னில இருக்கிற கல்லும் கரைஞ்சு யூரின் வழியா வெளியில போயிடும். இதோட விதைய பவுடரா பண்ணி அதுல டீ தயார் பண்ணி குடிச்சீங்கன்னா அதனால நம்ம உடம்புக்கு பல மருத்துவ குணங்கள் கிடைக்குது. இந்த இலைய நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில 1 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். அந்த இலைய வச்சு நம்ம கண்ணை வாஷ் பண்ணோம்னா நம்மளோட கண் சம்பந்தமான பிரச்சனைகள், நம்ம கண் எரிச்சல், கண் சிகப்பா மாறுறது, இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். இந்த செடியோட இலை, வேர், காய் எல்லாத்தையுமே போட்டு கஷாயமா பண்ணி குடிச்சோம்னா சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் எப்பயுமே வராது. காய்ச்சலால கஷ்டப்படுறவங்க இந்த செடியோட இலைய எடுத்து நல்லா சுத்தமா கழுவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில போட்டு 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா அந்த தண்ணிய வடிகட்டி உங்களுக்கு தேவைப்பட்ட நாட்டு சர்க்கரையும் இதோட கலந்துக்கலாம். இந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டீ குடிக்கிற மாதிரி சப்பி சப்பி குடிச்சோம்னா காய்ச்சல் முழுவதுமா சரியாகும். பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க இந்த தண்ணிய வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். இந்த மாதிரி பண்றப்போ பல் நல்லா ஆரோக்கியமா இருக்குது. இந்த இலையோட கஷாயத்தை குடிச்சோம்னா நமக்கு முதுகு வலி, இடுப்பு வலி குறையுது. வாய்ப்புண், வயிறு அல்சருக்கும் இந்த இலைய மருந்தா பயன்படுத்துறாங்க. நம்ம உடம்புல இருந்து போன சக்திய திருப்பி கொண்டு வர சக்தி இந்த இலைக்கு இருக்குது. இதய சம்பந்தமான பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க இந்த துத்தி இலை கஷாயத்தோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கலந்து குடிச்சீங்கன்னா இதய சம்பந்தமான பிரச்சனை எப்பயுமே வராது. சொத்தைப்பல், ஈறு வீக்கம், வாய் துர்வாசனை பிரச்சனையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா 6 துத்தி இலையை எடுத்துட்டு வந்து சாரா தயார் பண்ணி அந்த சாரை வச்சு கொப்பளிச்சீங்கன்னா வாய் சம்பந்தமான பிரச்சனையே சரியாகும். துத்தி செடியோட வேற எடுத்துட்டு வந்து அத பால்ல காய்ச்சி வடிகட்டி குடிச்சோம்னா ஆண்களுக்கு விந்தணுக்கள் சம்பந்தமான பிரச்சனை சரியாகும். இத நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும்தான் குடிக்கணும். இதனால தாம்பத்திய உறவு மேம்படுது. இந்த துத்தி செடி கொழுப்பு கட்டிகளை முழுவதுமா கரைக்கக்கூடியது. நம்ம உடம்புல ஏதோ ஒரு இடத்துல கொழுப்பு அதிகமாகி கட்டியா வெளியில தெரியுது. இதத்தான் கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொழுப்பு கட்டியால கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கொழுப்பு கட்டிகள் நம்ம உடம்புல எந்த இடத்துலனாலும் வருது. இது பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குது. இந்த கொழுப்பு கட்டிகளை ஆபரேஷன் இல்லாம செலவே பண்ணாம சரி பண்ண முடியும். இந்த துத்தி செடியோட இலை கொழுப்பு கட்டிகளை கரைக்கிறதுக்கு எவ்வளவோ யூஸ் ஆகுது. நல்லா முதிர்ந்த துத்தி செடி இலையை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல
கடுகு எண்ணெயோ இல்ல விளக்கெண்ணெயோ தடவி சூடுபடுத்தணும். இந்த இலை வெதுவெதுப்பா இருக்கிறப்பவே கொழுப்பு கட்டிகள் மேல வச்சு ஒரு துணியை வச்சு நல்லா கட்டி விட்டுருங்க. இதை நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும்தான் பண்ணணும். இந்த மாதிரி நைட் ஒவ்வொரு நாளும் பண்றப்போ கொழுப்பு கட்டிகள் முழுவதுமா கரைஞ்சிரும். எந்தவித மருந்துமே இல்லாம ஆபரேஷன் பண்ணாம கொழுப்பு கட்டிகளை எளிதா கரைச்சிட முடியும். பாத்தீங்க இல்லையா, கொழுப்பு கட்டிகள் கரையிறதுக்கு துத்தி இலை எந்த மாதிரி பயன்படுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.